டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த கூட்ட நெரிசல்ல 18 பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதையொட்டி பாஜக நிறைய திருட்டுத்தனம் பண்ணுது அப்படிங்கிற கேள்விகளை திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சாகேத் கோகலே எழுப்பியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, வழக்கமா பாத்தீங்கன்னா ரயில்வேஸ் இந்த மாதிரி யாராவது இறந்து போனாங்கன்னா முதல்ல 50,000 ரூபாய் கேஷா காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. மீதிய அந்த ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அக்கௌண்ட் மூலமா தான் கொடுக்கப்படும். ஆனா இந்த விஷயத்துல இறந்தவர்களுடைய உறவினர்களுக்கு ஹார்ட் கேஷ் 10 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷனா உடனே கொடுக்கப்பட்டு பாடியை பார்சல் பண்ணி அவசர அவசரமா அவங்க ஊருக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் வருது. அப்போ இந்த 2 கோடி ரூபாய் ரயில்வே அத்தாரிட்டிஸ்க்கு எங்கேருந்து கிடைச்சது? நள்ளிரவுல நடந்த இந்த சம்பவத்துக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த மினிஸ்டர் அப்ரூவல் கொடுத்து எந்த பேங்க்ல இருந்து இந்த கேஷை நீங்க வித்ட்ரா பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார். இதற்கான விளக்கத்தையும் அவரே சொல்றாரு. இவ்ளோ கேஷ் டிரான்சாக்ஷன் ஏன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் ட்ரெயில அவாய்ட் பண்றதுக்கு. கேஷா கொடுத்தாங்கன்னா எத்தனை பேருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவல் வெளியில வராது. அந்த தகவல் வெளியில வரலன்னா எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியில வராது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஐடி டிபார்ட்மெண்ட் இதற்கும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தான். அவரு நேரா எக்ஸ் வலைதளத்துக்கு மிரட்டல் விடுறாரு. அவங்களுக்கு அறிக்கை அனுப்பியிருக்காரு. இந்த டெல்லி ஸ்டாம்பீட் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் உடனே எக்ஸ் வலைதளத்துல இருந்து டிலீட் பண்ணுங்க அப்படிங்கிற அழுத்தத்தை ஒன்றிய அரசு கொடுக்குது. ஏன் இந்த அழுத்தத்தை கொடுக்குது? இந்த உண்மையான வீடியோஸ் வெளியில வந்துச்சுன்னா எத்தனை பேர் உண்மையா இறந்து போயிருக்கிறாங்க, உண்மையான டெத் டோல் என்ன அப்படிங்கிற தகவல் வெளியில வந்துடும். பாஜக பயப்படுதா? ஏன் இவ்வளவு திருட்டுத்தனம் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு.